எல்லா புகழும் இறைவனுக்கே. சந்தானத்துடைய நடிப்பில் நேற்று ரிலீஸ் ஆன படம் ஆனந்த் நாராயண். இவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. மதுரை அன்பு, சுஷ்மிதா அன்புச்செழியன் இவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக சந்தானத்துடைய ஆரம்பகால படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா படமுமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு பார்ட் காமெடியாக வரும். கதாநாயகனுக்குன்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கும், சந்தானத்துக்குன்னு ஒரு தனியாக கதை ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லை கதாநாயகனோட சேர்ந்து ஹீரோவோடய சேர்ந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டு கிச்சு மூட்டிக்கிட்டு சுற்றுவார் சந்தானம். அது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு 10-15 வருஷம் சொல்லலாம். அதை வேறு மாதிரியே திருப்பி விட்டுட்டார். அதுக்கு பின்னாடி 1008 கதை இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் இவர் படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு. இவர் கூட தான் நாமளும் நடிக்க வந்தோம், நாம ஏன் இவர் படத்தில் போய் காமெடி பண்ணணும், அதனால் நம்ம தனியாகவே ஹீரோவை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. ஒரு நடிகனுடைய கடமை பார்த்தீங்கன்னா நடிக்கிறது. அது காமெடியனாக இருந்தாலும் சரி, துணை நடிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கதாநாயகனாக இருந்தாலும் சரி, அந்தந்த பார்ட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை சிறப்பாக பண்ணணும். அதை விட்டுட்டு நான் கதாநாயகனாக பண்ணுவேன், இல்லை காமெடியனாக பண்ணுவேன் அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி பல நடிகர்கள் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பழைய வில்லன் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா அசோகன், இவர் எவ்வளோ பெரிய வில்லன் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகன், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சரியான காமெடி பீஸ் ஆக்கி கொண்டாந்து அவர் தெருவில் விட்டு போனாங்க. இன்றைக்கி எடுத்துங்க ஆனந்த்ராஜ் சொல்லிக்கலாம், மிகப்பெரிய வில்லன் சொல்லலாம். தமிழ்நாட்டையே கலக்குன்னு கலக்கின மன்னர்கள் நம்ம ஆனந்த்ராஜ் அண்டு சரத்குமார் எடுத்துக்கலாம். ஸோ மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் அவரை தேர்ந்தெடுத்து வச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு படத்தில் காமெடி பண்ணால் தொடர்ந்து காமெடியாகவே எதிர்பார்க்குறாங்க. மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காமெடியாக பண்ணிட்டு இருந்தார். இப்போ சமீப படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் காமெடி தான் பண்ணுறாரு. ஆனந்த்ராஜுமே காமெடி பண்ணுறாரு, ரசிக்கும்படியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம சந்தானம் என்ன பண்ணார், இல்லை நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு சில படங்கள் நடித்தார். நல்லாவும் இருந்தது. சில படங்கள் ஃபைட்லாம் பண்ணார், டூயட் பாடுறாரு, ஓகே ரைட்டு. படம் வெற்றி அடையுதா அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு கணிசமான ஒரு வெற்றியை தான் கொடுத்துச்சு அவருக்கு. தொடர்ந்து எந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லாமே ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைட்டிலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வச்சார். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மேடையிலே சங்கரையும் ராஜேஷையும் ஜிவிஎம்மையும் உயர்த்தி பேசினார். கடைசியில் அவங்க 3 பேருமே அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அடுத்தடுத்த படங்களில் கூட இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த பாடலோட ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இதை தயாரிப்பாளர் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரான்னு தெரியல. அதே மாதிரி டைரக்டர்ஸ் ஆனந்த் நாராயணன், முருகானந்த் அப்படிங்கிற இயக்குநர்கள் 2 பேர். ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஏற்கனவே லொல்லு சபாவெல்லாம் அவங்க 2 பேருமே, முருகானந்த் 2 பேருமே லொல்லு சபாவில் அந்த சீரிஸ் பண்ணாங்க கொஞ்சம் வருஷம். ஸோ அதில் இருக்கிற ஆனந்த் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதில் இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நாராயண் அப்படிங்கிற ஒருத்தர் இதில் சேர்ந்துருக்கிறாரு. 2 பேரா இல்லை ஒரே ஆள் தான் ஆனந்த் நாராயணனாங்கிறது தெரியல. ஸோ நம்ம அந்த விஷயத்துக்கு போக தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி டி இமான். சந்தானம் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த படத்துலேயும் ஒன்றும் விஷயம் கிடையாது, ஃபீல்டுலேயும் அவர் ஒன்றும் பெரிய கிங்கும் கிடையாது. ஸோ அவரை நம்ம நவர்த்தி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய கடன் புடுங்கலில் இருக்கிறாரு சந்தானம். கல்யாணம் பண்ணி பொண்ணு மூலியமாக வரக்கூடிய வரதட்சணை வாங்கி கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு முள்ளமாரித்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு நம்ம தம்பி ராமையா, அப்புறம் விஜய் டிவி பாலா. தம்பி ராமையாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிக தேர்ந்தெடுத்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர். இந்த படத்தில் அங்கங்கே பண்ணியிருக்கிறாரு. பட் பல இடங்களில் பாலா பண்ணுற காமெடியும் தம்பி ராமையா காமெடி பண்ணுற காமெடியும் இவங்க முகத்திலலாம் ஜென்மத்துக்கும் முழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் தருது. கதாநாயகி அவங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி நான் ட்விட்டரில் பார்த்தேன். நல்லா அழகாக இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சந்தானம் இமேஜின் பண்ணி பார்க்குற இடங்கள்ல ரொம்பவே கவர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த கதாநாயகிக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லாவும் டான்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க டான்ஸ் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் பார்த்தேன். அவங்களும் ஓகே தான். மாறன் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்கலாம். மாறனை வீணாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறனுடைய போர்ஷன் அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். பல
இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாறன் பற்றின கதாபாத்திரம் பேசப்படுற கதாபாத்திரமாக இருக்கும். இதில் வந்துட்டு சந்தானத்துடைய நண்பனாக ஒருத்தர் 25 லட்ச ரூபா கடன் கொடுத்துருப்பாரு. அவரே சந்தானத்தையும் வேலைக்கு வச்சுருப்பாரு. அவருக்கு டூயல் ரோல் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு நிறைவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. பட் அந்த கதாபாத்திரத்தில் மாறனை வச்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மச்சானுடைய கதாபாத்திரத்தில் மாறனை போட்டிருந்தா கூட ஒரு நல்ல நமக்கு அந்த சீனை கடந்து போகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இவங்களுடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது எரிச்சல் தான் வருது. கதாநாயகியோடைய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துங்களையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ரியாக்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அப்பா மேலே தப்பு இருக்குது, நான் வந்து எப்பயுமே என் புருஷனோட பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு முதல் அந்த காதல் அரும்புகிற இடம் முத்தம் கொடுத்து ஆரம்பிச்சுப்பாங்க. அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக 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 அப்படியே ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுறாங்க. ஒரு டூயட்டும் பாடி தொலைக்கிறாங்க. மாலு மாலு பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூம்பி போன சந்தானம் வர்றாரு. அநேகமாக அது குழு குழு படத்துடைய கெட்டப்பில் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூம்பி போய் அந்த பாட்டுக்கு வருவார். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ, நான் முதல்ல நினச்சேன் வேறு யாரோ ஒரு நடிகர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க போல், ஒருவேளை பாலிவுட்லேருந்து ரன்வீர் சிங் வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். கடைசியில் உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழு குழுவில் வர்ற சந்தானம் மாதிரியே அவர் இருக்கிறாரு. ஒரு வேளை சந்தானத்தோடைய லுக் லைக்காக இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா படத்தோடு பார்க்கும்போது ஒரு சந்தானமும் அந்த பாட்டை துண்டாக கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கிறாங்களா இல்லை அந்த படத்தில் போடப்பட்ட பாட்டா அப்படிங்கிறது தெரிய வரல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன பல நடிகர்களை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மனோபாலா, சேஷுலாம் வந்துட்டு போகிறாங்க. சேஷுவோடைய காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷன் வந்து சூப்பராக அவர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அட்ராசிட்டி, அவருக்கு கொடுத்த காட்சியில் அவருடைய அட்ராசிட்டியை பண்ணிட்டு போகிறார். பட் மாறனை தான் வீணாக்கி வச்சுருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சந்தானத்துடைய நண்பருடைய கதாபாத்திரமோ இல்லை சந்தானோடைய மச்சானுடைய கதாபாத்திரம், இந்த பாலாவுடைய கதாபாத்திரம் கொடுத்தாங்களா, அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலாவும் தம்பி ராமையாவும் சில இடங்களை பண்ணுற கூத்து நமக்கு எரிச்சலும் கோபமாக வருது. குறிப்பாக அந்த வீட்டை விட்டு துரத்துற இடம், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு தப்பையும் பண்ணிட்டு நோண்டி நிற்கிறதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரிச்சலாக தான் வருது. காமெடி வரவே இல்லை. சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு சராசரி கதாநாயகனாக பண்ணியிருக்கிறார். இதில் வந்து சந்தானமாக வரல. சந்தானமாக சில காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொக்க பண்ணுறது, அப்பாவை கொண்டு வச்சு பொண்ணு பார்க்குற வீட்டில் அப்பாவை குத்துறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 படங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது சந்தானத்துடைய படம்னு சொல்லலாம். பட் ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது சந்தானத்தை வந்துட்டு ஒரு கதாநாயகனாக காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லையாங்கிறது தெரியல. பட் எனக்கு படமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மனசில் நிற்கல. இந்த படத்தோட கதை அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாடி ட்ராமா, செத்துப்போன பணத்தை வச்சு எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க. மகளிர் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். மகளிர் மட்டும்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையெல்லாம் இன்னொரு முறை பார்க்கணுன்னு தோணும். அதில் உள்ள நாகேஷாக இருக்கட்டும், அந்த காட்சியோட அமைப்பாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், ரோஹிணியாக இருக்கட்டும், இன்னும் மனசில் நிற்பாங்க. அதே மாதிரியான இதுதான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. பட் பெருசாக மனசில் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். முனிஷ்காந்த் வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு. வழக்கம் போல் கடிச்சு குதறிட்டு தான் இருக்கிறாரு. அவரால் சிரிச்ச பாடே இல்லை. கூல் சுரேஷ், இன்னும் டொல்லு சபாவுடைய ஒரு சில நடிகர்களாகவும் படத்தில் வராங்க. மனசில் நிற்கிற காட்சிகள் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்தது. தம்பி ராமையா ஏன் சின்ன ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறப்ப சந்தானம் ஒரு கவுண்டர் போடுவார், ஏன் அவன் சம்மந்தி படத்து பேரெல்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அது டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்ததுன்னா அந்த காட்சிக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெருசாக மனசில் படம் நிற்கலை. இதுக்கு முந்தைய பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்துடைய படங்கள் நல்லாவே இருந்தது. A1லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் இருந்தது. குழு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் இந்த படம் எனக்கு பெருசாக மனசில் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களில் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா ஜெனுவினாக உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் ஒரு ரிவ்யூவில் இன்னும் ஒரு தகவலில் உங்கள் பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.